இறை வார்த்தை வழியாக நாள்தோறும் நம்பிக்கையில் வளர்ந்து வருகின்ற பிரியமானவர்களே, வாழ்வு தரும் இறை வார்த்தை என்ற இந்த நிகழ்ச்சி வழியாக மீண்டும் உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றோம். இன்றைக்கு தவக்காலத்தின் 4வது ஞாயிற்றுக்கிழமைக்கான இறைவார்த்தை பகுதிகளை பற்றி பகிர்ந்து கொள்ள இருக்கிறோம். இன்றைய முதல் வாசகம் சாமுவேல் முதல் நூலிலிருந்து எடுக்கப்பட்டுள்ளது. 16ஆம் அதிகாரத்திலிருந்து தாவீதை பற்றி, அவருடைய அழைப்பை பற்றி குறிப்பிடுகின்ற இந்த பகுதியின் பின்னணியையும் அது கூறும் அருமையான கருத்துக்களையும் இப்போது பார்ப்போம். சாமுவேல் 1 சாமுவேல் 2 சாமுவேல் இஸ்ரேல் மக்களுடைய இந்த அரச வரலாறு அல்லது ஆட்சி வரலாறை பற்றி சுருக்கமாக சொல்லக்கூடிய தொடக்க கால ஆட்சி வரலாறு. இஸ்ரேல் மக்கள் கானான் தேசத்தில் குடியேறிய பிறகு அவர்களை ஆள்வதற்கென்று அரசர் இல்லை, ஏனெனில் யாவே இறைவன் தான் அரசர் என்பது அவருடைய பார்வை. ஆகவே நீதி தலைவர்கள் தான் அவர்களிடம் இருக்கக்கூடிய சண்டை சச்சரவுகளாம் தீர்த்து வைக்கும் தலைவர்களாக இருந்தனர். ஆகவே அண்டை நாட்டினுடைய அந்த அச்சுறுத்தல், அண்டை நாடுகளைப் போல தங்களுக்கும் ஒரு அரசர் வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை. ஆகவே இந்த பின்னணியில்தான் இங்கு மக்கள் கடைசி நீதி தலைவராக இருக்கக்கூடிய இந்த சாமுவேல் வழியாக யாவே இறைவனிடம் கேட்கிறார்கள். ஆகவே சவுல் அரசர் நியமனம் 9ஆம் அதிகாரத்திலிருந்து இந்த 15ஆம் அதிகாரம் வரை. ஆனால் முதல் அரசர் இந்த யாவே இறைவனுக்கு ஏற்றராக வாழவில்லை. எனவே இந்த நூலுடைய மையக்கருத்து என்பதும் இதுதான். எப்பொழுதெல்லாம் யாவே இறைவனோடு இருக்கிறோமோ அப்பொழுதெல்லாம் வெற்றி, எப்பொழுதெல்லாம் இறைவனை விட்டு விலகி செல்கிறோமோ அப்பொழுதெல்லாம் தோல்வி என்பதுதான். ஆகவே இந்த 2வது அரசரை தெரிவு செய்கின்ற பொழுது கூட இங்கு தாவீது ஒரு சிறிய பையன். ஆகவே தான் இங்கு சாமுவேல் போய் அங்கு பார்க்கின்ற பொழுது இந்த தாவீதினுடைய சகோதரர்கள் ஒரு அரசருக்குரிய தோரணையோடு ஆளுமையோடு இருக்கின்ற பொழுது அவர்கள் எல்லாம் தெரிவு செய்யவில்லை. இருப்பதிலேயே மிகச்சிறியவனாக இருக்கக்கூடிய தாவீதை ஏன் அரசர் தெரிவு செய்கிறார்? அதற்கான காரணத்தை மிக தெளிவாகவே இன்றைய வாசகத்தில் நமக்கு சொல்லப்படுகிறது. அதோடு சேர்த்து இந்த நிகழ்வை பார்க்குறப்போ கடவுளின் ஆவிக்கும் தீ ஆவிக்கும் இடையே இருக்கின்ற ஒரு போராட்டமாக பார்க்கலாம். சவுல் இடமிருந்த ஆவி அகழ்கின்றது, சவுளை தீ ஆவி பற்றி கொள்கின்றது. அதே ஆவி தாவீதின் மேலே பொழியப்படுவதாக இன்றைய முதல் வாசகத்துடைய கடைசியில் நாம் பார்ப்போம். அதோடு சேர்த்து இங்கே இவங்களுடைய குலங்களுடைய அரசியலை நாம் புரிந்து கொள்ளணும். ஏன் சவுலை ரொம்ப சாமுவேல் கடிந்து கொள்கிறாருன்னா, சாமுவேலுடைய காலத்தில் பென்யமீன் குலத்திற்கும் யூதா குலத்திற்கும் உள்ள ஒரு மனக்கசப்பு. ஆகையினால தான் பல நேரங்களில் சாமுவேலை ரொம்ப ரொமான்டிசைஸ் பண்ணி பார்ப்பாங்க இலக்கியங்களில். பட் அவருக்கும் இருக்கின்ற அந்த அரசியல் காழ்ப்புணர்வு அது இந்த டெக்ஸ்டில் நமக்கு மிக தெளிவாக இருப்பதை நாம் பார்க்குறோம். தாவீது என்றாலே பல்வேறு நினைவுகள் நம் நெஞ்சை தொடுகின்றன. ஒரு தாவீது, பழைய ஏற்பாட்டு தாவீதை பற்றி நாம் பார்க்கும்போது முக்கியமாக அந்த கூழாங்கல்லோடு அந்த கோலியாத்தை அவர் வெற்றி கொண்டது, யோனத்தானோடு அவருக்கு இருந்த நட்பு, உள்ளத்தை பிளக்குகின்ற உருக்கமான கண்ணீர் விட்டு அவர் கதறி அழுதது, பெத்செபாவை கவர்ந்தது, உரியாவை கொன்றது, மன்னிப்பு வேண்டியது, வாக்குறுதி பெட்டகத்தின் முன், உடன்படிக்கை பெட்டகத்தின் முன் நடனமாடியது, மெசியாவை குறித்து அவருக்கு அளிக்கப்பட்ட வாக்குறுதிகள் எல்லாமே தாவீது ஆண்டவரால் தேர்ந்து கொள்ளப்பட்டார் என்பதன் அடிப்படையில் தான். அவருடைய பல்வேறு வாழ்க்கையினுடைய இந்த நிகழ்ச்சிகள் எல்லாவற்றிலும் நாம் நினைத்து கொண்டிருக்க வேண்டியது. தாவீது பின்னாடி ஒரு சில நாட்களுக்கு முன் கூட வந்தது, ஹூ அம் ஐ, நான் யார், அருகதை இல்லை, நீர் என்னை தேர்ந்து கொண்டீர். சாமுவேலும் அவரை பெரியவனாக நினைக்கல, அவங்க அப்பா ஜெஸ்ஸேவும் பெரியவனாக நினைக்கல. இருந்தாலும் கடவுள் நீ தான் எனக்கு வேணும்னு தேர்ந்து கொண்டவ. அந்த நிகழ்ச்சி கடவுளுடைய இனிஷியேட்டிவ், அவருடைய விருப்பம், அவருடைய முதல் முயற்சி. அந்த ஒவ்வொரு அழைப்பிலும் இருக்கிற அந்த முதல் முயற்சி நமக்கு இறைவனுடைய திட்டம், இறைவனுடைய விருப்பம் நமக்கு தெளிவாக்கி நம்முடைய அழைப்பை நினைவூட்டி இறைவனுக்கு நன்றி கூறி வாழ வைக்க வேண்டும். நம்முடைய பார்வை ஆண்டவருடைய பார்வை. ஆனால் நீங்கள் சொன்னது போல் ஒருவேளை ஆண்டவர் யாரை தெரிவு செய்கிறார்? ஆகவே இந்த அழைப்பு எல்லாமே நீங்கள் பார்க்கின்ற போல தொடக்கத்திலேருந்து மோசேயினுடைய அழைப்பாக இருக்கலாம். மோசேக்கு பேச தெரியாது, மோசே ஒரு பெரிய ஆளுமை உள்ள ஆள் கிடையாது. ஆனால் அவரை ஒரு மிகப்பெரிய இனத்தினுடைய தலைவராக மாற்றுகிறார். ஆகவே எல்லா இறைவாக்கிலும், எசையா இறைவாக்கிலும் அதுன்னு சொல்லுவார், என்னுடைய உதடு அவருடைய உதடு தூய உதடு அல்ல. எரேமியானுடைய அழைப்பை பார்த்தீங்கன்னா நான் சிறுபிள்ளை என்று சொல்லுவார். ஆகவே எசேக்கியேல் அல்லது புதிய ஏற்பாட்டில் இருக்க எல்லாருமே ஒரு தகுதியற்றவர்கள்
அல்லது ஒரு ஆளுமையற்றவர்கள் அல்லது இந்த சமூகத்தில் ஓரங்கட்டப்பட்ட அல்லது புறக்கணிக்கப்பட்ட ஒரு சமூகமாக, அல்லது இங்கே பார்த்தீங்கன்னா தாவீது ஒரு சிறு பையன், அல்லதான் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஆபிரகாம், மோசே, தாவீது, அடுத்து இயேசு, இது நாளுக்குமே தொடர்பு இருக்கும். ஏன்னா ஆபிரகாமுடைய நம்பிக்கை, ஆபிரகாமுக்கும் கடவுளுக்கும் உள்ள உறவு, அதே போல் இயேசுவுக்கும் தந்தைக்குள்ள உறவு, மோயிசேல் அந்த விடுதலை, அதே போல் இயேசுனுடைய விடுதலை. தாவீதை என்ன சொல்லுவாங்கன்னா, தாவீது இருக்கக்கூடிய இஸ்ரேல் அரசர்களிலே மிக வலிமை மிக்க அரசராக தாவீதை காண்பிப்பது. ஆகவே இயேசுவை ஒரு அரசராக, அதனால தான் பார்த்தீங்கன்னா இஸ்ரேல் மக்கள் வரக்கூடிய மெஸ்ஸியா யாரை போல் இருக்க வேண்டும்? தாவீதை போல் இருக்க வேண்டும். இங்கே தாவீது திருப்பொழிவு செய்யப்படக்கூடிய நிகழ்வு ஒரு மறைமுக நிகழ்வாக நடக்கின்றது. 2 சாமுவேல் 5:1-5 தான் அவர் பகிரங்கமாக அரசராக திருப்பொழிவு செய்யப்படுகிறார். இது மறைமுகமாக ஒரு குடும்பத்தில் நடக்கின்ற ஒரு நிகழ்வாக பார்க்கிறோம். தாவீதை தேர்ந்து கொள்ளும் போது அவன் சிறுவனாக இருக்கிறான், சிவந்த மேனியும் ஒளிரும் கண்களும். இது எதற்கான எக்ஸ்பிரஷன் தான்? தாவீதுடைய அந்த பதின்ம பருவம், இன்னும் இளைஞனாக கூட ஆகவில்லை. ஏன் இந்த அழைக்கப்படுறவங்கெல்லாம் தயக்கம் காட்டுறாங்க அப்படின்னா, அது ஒரு இலக்கிய கூறு. ஏன்னா நேரடியாக தாங்களே விரும்பி இதை ஏற்கவில்லை, கடவுள் அழைத்தார் என்ற அந்த சான்றை காட்டுவதற்காகத்தான் அவர்களுடைய வலுவின்மையை மேலோங்கி காட்டுவதாக இருக்கும். இதை இன்னைக்கு உள்ள தவக்காலத்துடைய 4ஆம் ஞாயிறுடைய பின்புலத்தை நாம் பார்க்குறப்போ பார்த்தல் அதான் மிக முக்கியமான கருத்தாக இருக்கிறது. சவுல் இறுதி வரை பார்வையற்றவராக ஆகிவிடுகிறார். கடவுளுடைய உடனிருப்பை அவர் பார்க்கவில்லை. சாமுவேல் ஆண்டவரோடு இணைந்து பார்க்கிறார். ஆனால் கடைசியாக தாவீதுடைய பார்வை எப்படி இருக்குதுன்னா, ஆண்டவருடைய கண்கள் கொண்டு எல்லாத்தையும் பார்க்கிறார். அப்போ சவுலை போல இல்லாமல், சாமுவேலை போல இல்லாமல், தாவீதை போல நம்மால் முழுமையாக எல்லாவற்றையும் ஆண்டவருடைய கண்கள் கொண்டு பார்க்க முடியுமா என்பதுதான் இந்த முதல் வாசகம் இந்த தவக்காலத்துடைய 4ஆம் ஞாயிற்றுக்கு எழுப்புகின்ற ஒரு கேள்வியாக இருக்கின்றது. அடுத்தது, நம்ம பொருட்களை, ஆட்களை நாம் மதிப்பிடுகின்ற முறை எப்படி, அதையே நாம் பார்க்கிறோம். இன்றைக்கு உலகம் விளம்பரங்களை வைத்து பொருட்களை மதிப்பிடுகிறது. மற்றவர்களை பற்றி ஒரு கருத்தை சில பேர் செயற்கையாக உருவாக்கி அவர்களை தலைவர்களாக ஆக்குகிறார்கள். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் தாவீது தேர்ந்து கொள்ளப்பட்ட விதம், ஆண்டவர் பார்க்கின்ற முறையோடு நான் பார்க்கிறேனா, பொருட்களை, நிகழ்வுகளை, ஆட்களை நான் மதிப்பிடுகிறேனா, இது மிக மிக முக்கியம். மனிதன் பார்ப்பது ஒரு விதம், நான் பார்ப்பது வேறு விதம். மனிதன் வெளித்தோற்றத்தை மட்டும் பார்க்கிறான், நான் உள்ளத்தை ஊடுருவி காண்கிறேன் என்று. ஒவ்வொரு ஆளும் கடவுள் முன்னிலையில் எப்படிப்பட்டவர்கள் என்பது மிக முக்கியம் என்பதையும் நாம் இதில் தெரிந்து கொள்கிறோம். இன்னொன்று, இறைவனை நோக்கி ஜெபிக்க, அவரை துதிக்க, போற்ற, மன்னிப்பு கேட்க ஒரு பெரிய பாடமாக இருக்கிறார் இந்த தாவீது. அதுவும் முக்கியமாக விவிலியத்தில் அவரை பற்றி எ மேன் ஆஃப்டர் மை ஹார்ட், நம் இதயத்துக்கு உகந்த ஒரு மனிதன் என்று அவரை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. என்றால் நமக்கும் ஒரு நம்பிக்கை உண்டு, எதிர்காலம் உண்டு. தாவீதை ஏற்றுக்கொண்ட கடவுள், அவருடைய குலத்தில் மெசியாவை பிறக்க வைத்த கடவுள் நம் எல்லாரையும் தாவீதை போல ஏற்றுக்கொள்வார் என்கின்ற நம்பிக்கையையும் பகிர்ந்து கொள்கிறது. இங்கு திருப்பொழிவு செய்கின்ற பொழுது ஆண்டவருடைய ஆவி என்பது, கடவுளுடைய ஆவி என்பது அவர் மேல் இருந்தது. இயேசு திருமுழுக்கு பெறுகின்ற பொழுதும் அந்த கடவுளுடைய ஆவி அவரோடு இருந்தது. ஆகவே அந்த ஆவியின் வழிநடத்தி நடக்கின்ற பொழுது கடவுளுடைய திட்டத்தை முழுமையாக நிறைவேற்ற முடியும், கடவுளுடைய திட்டத்திற்கு தற்போது செயல்பட முடியும் என்ற ஒரு கருத்து என்பது இங்கே அழுத்தமாகவே சொல்லப்படுகிறது. அந்த ஆண்டவருடைய ஆவி தான் அடுத்து வரப்போகிற நிகழ்வுகளையும் கொஞ்சம் ட்ரிகர் பண்ணி கொண்டு போகும். ஏன்னா தாவீதுட்ட ஆண்டவருடைய ஆவி இருக்கும், சவுல்கிட்ட ஆண்டவருடைய ஆவி இருக்காது. அந்த ஆவி இருப்பவர்களுக்கும் இல்லாதவர்களுக்குமான போராட்டம். அதில் தான் சவுல் பொறாமை கண்கொண்டு தாவீதை அழிக்க நினைப்பது எல்லாமே அடுத்து வருகின்ற கதையாடல்கள் நம்ம பார்க்கின்றோம். பிரியமானவர்களே, இன்றைக்கு 2வது வாசகம் பவுலடியார் எபேசியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து கொடுக்கப்பட்டுள்ளது. 5ஆம் அதிகாரம் 8 முதல் 14 வரையுள்ள இறைவசனங்கள். இந்த திருமுகத்தில் திருச்சபை பற்றி உருவகம், அதே போல் படைப்பு அனைத்தையும் கிறிஸ்துவின் தலைமையில் கடவுளுடன் ஒப்புரவு செய்தார் என்பது, அதே போல் குடும்ப வாழ்வை பற்றி அறிவுரை என்பது சொல்லப்படுகிறது. ஆகவே இந்த எபேசியர் திருமுகத்திற்கும் கொலோசியர் திருமுகத்துக்கும் ரொம்ப நெருங்கிய தொடர்புதாக சொல்லுவாங்க. எப்படி கலாத்திர திருமுகமும் ரோமியர்கள் எழுதிய திருமுகம் நெருங்கிய தொடர்புடையதோ, அதே போல் இங்கே எபேசியர் திருமுகமும் கொலோசியர் திருமுகம் நெருங்கிய தொடர்புடையது. ஆகவே இந்த திருமுகத்தை 2 பகுதிகளாக பார்ப்போம். ஒன்று முதல் பகுதியில் 1ஆம் அதிகாரம் முதல் 3ஆம் அதிகாரம் வரைக்கும் ஒற்றுமையை மையப்படுத்திய பேசப்படுகிறது. அதே போல் 2வது பகுதியில் 4ஆம் அதிகாரத்திலிருந்து 6ஆம் அதிகாரம் வரை கிறிஸ்துடன் கொண்டுள்ள உறவை தங்கள் வாழ்வில் காட்ட வேண்டும் என்ற அடிப்படையில் இங்கே சொல்லப்படுது. அப்போ இன்றைய வாசகம் என்பது 2வது பகுதியிலிருந்து எடுக்கப்பட்டிருக்கிறது.
இந்த 2வது பகுதியில் 4ஆம் அதிகாரம் 17வது வசனத்திலிருந்து 5ஆம் அதிகாரம் 20 வரை கிறிஸ்தவர்கள் மற்றும் கிறிஸ்தவர் அல்லாதவருடைய வாழ்வியல் முறை, அவருடைய பண்பு நலன்கள் எப்படி இருக்க வேண்டும் என்று சொல்லப்படுது. ஆகவே இந்த பகுதியில் வந்து புறவினத்தாருடைய அறநெறியற்ற செயல்கள் எவ்வாறு கிறிஸ்துவனுடைய உடலை பாதிக்கும் என்பதை இங்கு வலியுறுத்துகிறார். இங்கே பார்க்குறப்போ கும்ரான் குழுமம், அவங்களுடைய இந்த எஸ்சீனியர் என்று அழைக்கப்படுகின்ற குழுமத்தில் அவர்கள் தங்களை தாங்களே ஒளியின் மக்கள் என அழைத்து கொள்வது மரபு. அந்த ஒரு தாக்கம் இந்த பாடத்தின் மேலே இருந்திருக்கலாம். இன்னொரு பக்கம் ஞான இலக்கியத்தோடைய தாக்கம். ஞான இலக்கியம் எப்போவுமே 2ஐ சொல்லி அதில் ஒன்றை தெரிந்து கொள்ள சொல்லும். அப்படி பார்க்குறப்ப இங்கே 2 வகையான அந்த முரண்களை பார்க்குறோம். இருள், ஒளி, அவர்கள், நீங்கள். அப்போ இருளை போல இருக்க விரும்புகிறீங்கன்னா அவர்களைப் போல இருங்கள், ஒளியை போல இருக்கிறீங்கன்னா நீங்கள் உங்களுக்கு ஏற்ற மாதிரி கடவுளுக்கு உகந்த செயல்களை நீங்கள் செய்யுங்கள் என்று இதில் நீங்கள் எதை தெரிந்து கொள்ள வேண்டும் என்பது பவுல் வரைக்கின்ற ஒரு அறநெறி பாடமாக இருக்கின்றது. அந்த முரண்பாடு, ஒளிக்கும் இருளுக்கும் உள்ள முரண்பாடு, நம்பிக்கையாளர்கள், ஆண்டவரில் நம்பிக்கை கொண்டிருப்பவர்கள் உண்மையாகவே ஒளி பெற்ற மக்களாக வாழ்ந்து காட்ட வேண்டும் என்று அழகாக சொல்லப்பட்டிருக்கு. ஏன்னா இருள் வந்து எப்பொழுதுமே நம்ம பாவத்தின் அடையாளம். இருள் வந்து ஒளிக்கு எதிரானது என்பது இவர் பவுலிருந்து நிறையா சொல்லுவார். ரோமியர்கள் திருமுகம் 13ஆம் அதிகாரம் 12வது வசனத்தில், அதே போல் 2 கொரிந்தியர் 4:4-6, கொலோசியர் 1:13 சொல்லுவார். அப்போ எப்படி வந்து இருள் வந்து ஒளிக்கு எதிரான, அப்போ ஒளியினுடைய தன்மை எதுவாக இருக்கும் அப்படின்னு பேசுகின்ற பொழுது இங்கே என்ன சொல்லுவார்னா, இந்த நேர்மை, உண்மை, இறைத்தன்மையின் அடையாளமாக ஒளி இருக்கிறது. அப்போ இவர் 5:8-14 மட்டும் சொல்லலாம். இதே போல் முதல் தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 4:5, அதே போல் வந்து லூக்கா நற்செய்தி 16:8, அதே போல் 1 யோவான் 1:7-2:11 வந்து அதிகமாக சொல்லப்படும். அப்போ நேர்மை, உண்மை, அந்த இறைத்தன்மை, இதுதான் ஒளியினுடைய அடையாளம். அப்போ கிறிஸ்தவர்கள் வந்து தங்களுடைய பழைய வாழ்க்கையிலிருந்து புதிய வாழ்க்கை பெறுவது, அப்போ புதிய ஒளியை பெறுவது, அந்த ஒளியை பெறுகின்ற பொழுது அவர்கள் நேர்மையோடு, உண்மையோடு, இறைத்தன்மையோடு வாழ்வார்கள் என்பதுதான் இங்கு வலியுறுத்தப்படுகிறது. ஒரு விதத்தில் ஒளியை கிறிஸ்துவிடமிருந்து பெறுவது, 2வது நிலை நாமே ஒளி ஆகுவது. ஒளி பெற்ற மக்களாக மட்டுமல்ல, அதை தாண்டி நீங்கள் ஒளியாக இருங்கள் என்று சொல்வது. தந்தை சொன்னது போல அந்த ஒளியினுடைய செயல்களை நீங்கள் செய்ய வேண்டும், அப்போதான் ஒளியாக இருக்கிறீர்கள் என்பது. ஒளி தருகின்ற 3 பயன்களை சொல்லுகிறார். எல்லா நன்மையையும், நீதியையும், உண்மையையும் விளக்குகின்றது. ஆக ஒளியில் இருக்கும்போது நன்மை இருக்கும், தீமை இருக்காது, நீதி இருக்கும், அநீதி இருக்காது, உண்மை இருக்கும், பொய் இருக்காது. அப்போ இந்த 3 நிலைகளில் நன்மை, நீதி, உண்மை, இந்த 3 பார்க்குறப்போ நன்மை என்பது நம்ம தனிப்பட்ட நிலையில் நம்முடைய நலன், நீதி என்பது பிறருக்கும் நமக்கும் உள்ள ஒரு உறவில் இருக்கின்ற நலன், உண்மை என்பது கடவுளுக்கும் நமக்கு இருக்கின்ற ஒரு உறவில் இருக்கின்ற நலன். ஆக ஒளி பெற்ற ஒருவர் வந்து தன்னோடும் ஒப்புரவில் இருப்பார், பிறரோடும் ஒப்புரவில் இருப்பார், கடவுளோடும் ஒப்புரவில் இருப்பார். அந்த நிலையில் தான் இந்த 3 வார்த்தைகளை மிக அழகாக கையாளுகின்றார் பவுலடியார். நன்மை என்பது கடவுளைப் போல் நன்மை நிறைந்தவராய், அப்போ நாம் செய்வது. அப்போ நேர்மை என்பது கடவுளுக்கு முன்னால் நேர்மையாக இருப்பது. அப்போ நேர்மையாக இருப்பதுன்னா கடவுளுடைய திட்டத்தை உறுதிப்படுத்துவது. அதை தான் ரோமியர்கள் திருமுகத்தில் 6ஆம் அதிகாரம் 13-20 சொல்லுவார். அதே போல் பிலிப்பியர்கள் திருமுகம் 1:11 சொல்லுவார். அப்போ இந்த சொல்லக்கூடிய இந்த நேர்மை என்பது கடவுளுக்கு முன்னால் இருப்பது. ஆனால் உண்மையை பற்றி சொல்கின்ற பொழுது அவர் என்ன சொன்னார்னா, சமய வாழ்வில் உண்மையை கடைபிடிப்பது. அப்போ கிறிஸ்தவ வாழ்வு என்பது உண்மையை கற்றுக்கொள்வதும் அதற்கு கீழ்ப்படிவதும். அதை தான் வந்து திருப்பாடல் நமக்கு சொல்லுது. அதே போல் நீதிமொழிகள் 23:23 சொல்லுது. யோவான் நற்செய்தி வந்து 1:14 சொல்லப்படும். அப்போ ரோமியரும் 2:6-14 சொல்லுவார். அடுத்தது இந்த மனத்துயர் மன்றாட்டில் நம்ம சொல்லுவோம், பாவம் செய்வதிலிருந்தும் பாவத்துக்கு ஏதுவான சூழ்நிலைகளை விட்டு விலகுவேன் என்றும் உறுதி கொண்டிருக்கிறேன். இன்றைக்கு பவுலடியார் சொல்லும்போது இந்த இருளின் செயல்களை செய்பவர்களிடமிருந்து சற்று விலகி நில்லுங்கள்னு சொல்றார். ஒரு பக்கம் நீ பாவிகளை மனமாற்ற போவது, இன்னொரு பக்கம் பாவிகள் உன்னை பாவியாக்குவது. உன்னுடைய வலிமையை நீ உணர்ந்து சில சமயங்களில் தீமையிலிருந்து, தீமை செய்பவர்களிடமிருந்து அந்நியமாயிருப்பதும் தேவையாக இருக்கிறது. அதே போல் 10 பார்த்தீங்கன்னா, ஆண்டவருக்கு உகந்தது எது என்பதை ஆராய்ந்து பாருங்கள். அப்போ நம்ம அதை ஆராய்ந்து பார்க்கணும். அப்படின்னா என்ன சொல்லுவாங்கன்னா, உகந்ததை கற்றுக்கொள்ள நாம் தேடிக்கொண்டே இருக்க வேண்டும். அதை வந்து பவுலடியார் அதிகமாக சொல்லுவார். அதில் தேடணும், அதில் உறுதிப்படணுன்ட்டு 1 தெசலோனிக்கேயர் 5:21 சரி, அதே போல் பிலிப்பியர் 1:9 சொல்லுவார். அப்போ இந்த தேடுவது, அதில் உறுதிப்படுவதற்கு நம்ம என்ன பண்ணணும்னா, இறை வார்த்தையை படிக்கணும். இறை வார்த்தையை படிக்கிறது மட்டும் இல்லை, அதை கற்றுக்கொள்ள வேண்டும், அதை கேட்க வேண்டும் என்பதை வந்து ரொம்ப வலியுறுத்தக்கூடிய தன்மை என்பது இங்கே இருக்கிறது. உயிர்த்த கிறிஸ்து உண்மையில் ஒளிரட்டும். அதான் அந்த கடைசி செய்தி பாருங்க, உயிர் பெற்றெழு கிறிஸ்து உண்மையில் ஒளிர்ந்தெழுவார் அப்படின்னு சொன்ன அந்த பகுதியை
பவுல் சொல்லி இன்றைய வாசக பகுதி முடிகிறது. அப்படித்தான் உயிர்த்த கிறிஸ்து நம்ம எல்லார் மேலும் ஒளிர வேண்டும். இந்த பகுதி வந்து ஆக்சுவலாக திருமுழுக்கு ஃபார்முலா, தொடக்க திருச்சபையில் இருந்த ஒரு திருமுழுக்கு ஃபார்முலா. தூங்குகிறவன் விழித்தெழு, இறந்தவனை உயிர் பெற்றெழு. தூக்கம் என்பது பழைய வாழ்க்கை நிலையை, இறப்பு நிலையை தான் குறிக்கின்றது. அதிலிருந்து விழித்தெழ வேண்டும். அதற்கு காரணமாக கிறிஸ்து இருப்பார் என்று சொல்லப்படுகிறது. இந்த கிறிஸ்து உயிர்த்தெழுந்த அல்லது ஒளிர்ந்த நிலைக்கு ஒருவர் வரும்போது அவர்கள் என்ற ஒரு நிலையிலிருந்து அவர் மாறுபடுகிறார். அப்போ யார் இந்த அவர்கள் என்று பார்க்குறப்போ, எபேசு நகர திருச்சபையில் உள்ள இந்த அவர்கள் யார் என்பதை தீமோத்தேயுவுக்கு எழுதின 2வது திருமடல்ல அவர்கள் யார் என்பதை பவுல் ஒரு பெரிய பட்டியலில் இருக்கிறார். அப்போ இவர்களைப் போல இல்லாமல் கிறிஸ்துவால் ஒளிர் பெற்ற ஒருவர் இவருக்கு மாற்றாக ஆண்டவருக்கு உகந்ததை செய்ய வேண்டும் என்பது பவுலுடைய போதனையாக இங்கே இருக்கின்றது. பிரியமானவர்களே, இன்றைய நற்செய்தி பகுதி யோவான் 9ஆம் அதிகாரத்திலிருந்து எடுக்கப்பட்டுள்ள பகுதி. எப்படி பிறவி குருடன் ஆண்டவரால் நலம் பெறுகின்றான் என்று மிக அழகாக சித்தரிக்கப்பட்டுள்ள அந்த பகுதி, அதை பற்றி இப்போது சிந்திப்போம். வழக்கமாகவே யோவான் நற்செய்தி பல விதத்தில் பிரிப்பாங்க. அதாவது 2 விதமான நூலாக பிரிப்பாங்க. இல்லாட்டினா நிகழ்ச்சியின் அடிப்படையில் பிரிக்கக்கூடியது, அல்லது விழாக்களின் அடிப்படையில் பிரிப்பது. இங்கே பார்த்தீங்கன்னா கூடார திருவிழாவின் போது, ஆகவே இது கூடார திருவிழாவின் போது நடப்பதாக இங்கே சொல்கிறார், ஏன்னா விழாக்களின் அடிப்படையில். அப்போ ஒளிச்சடங்கு பின்னணியில் தான் இயேசு தன்னுடைய உலகின் ஒளியாக 8ஆம் அதிகாரத்தில் காமிப்பார். 8:12 தானே உலகின் ஒளி. அப்போ தான் இயல்பிலேயே ஒளியாக இருப்பவர் மற்றவருக்கு என்ன பண்ணணும்? ஒளி கொடுக்கக்கூடியவராக இருக்க வேண்டும். இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே மட்டும்தான் பிறவியிலிருந்தே ஒருவர் பார்வையற்றவராக, மற்ற இடத்துல அந்த அழுத்தம் சொல்ல, இங்கே தான் பிறவி முதல் ஒருவர் பார்வையற்றவராக இருந்தார் என்பது இங்கே சொல்லப்படுகிறது. அப்போ இன்றைய நற்செய்தி வாசகத்தை 9ஆம் அதிகாரம் 1-41 நீண்ட வாசகம். இதை 3 பிரிவுகளாக பிரிக்கலாம். முதல் பிரிவாக பிறவியிலேயே பார்வையற்றவர் பார்வை பெறல், 9ஆம் அதிகாரம் 1-12 வரைக்கும். அப்புறம் பரிசினுடைய கேள்வி கணைகள், அது 13-34 வரைக்கும். அப்புறம் பார்வையற்றோர் பரிசேயரே என்ற கருத்தை அழித்தக்கூடியது 35-41 வரைக்கும். யோவான் நற்செய்தியில் மேலோட்டமான ஒரு பொருள் இருக்கும், ஆழமான ஒரு பொருள் இருக்கும். இங்கே மேலோட்டமாக பார்த்தா ஒருவர் பார்வை பெற்றது மாதிரி இருக்கும். ஆனால் கடைசியில் ஆழமான பொருள் என்னென்னா, பரிசேயர்கள் அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை, யூதர்கள் அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. அதான் அவருடைய பார்வையற்ற நிலையில் இறுதி வரை அவங்க இருந்திருப்பதை நாம் பார்க்கின்றோம். இன்னொரு பக்கம் இதில் வெளிப்படுத்துதல், யோவானுக்கே உரிய ஒரு இறையியல் கூறு. எல்லா இடத்துலையுமே தன்னை வெளிப்படுத்துவார். இங்கே இயேசு தன்னை மானிட மகன் என்று வெளிப்படுத்துகிறார். அவர் வெளிப்படுத்தப்பட்டா என்ன நடக்கும்னா, ஒரு பதிலிருப்பு, யாருக்கு வெளிப்படுத்துகிறாரோ அவர்கள் பதிலிருப்பு செய்ய வேண்டும். அதற்கும் அந்த நபர் பதிலிருப்பு செய்கின்றார். 3வதாக யோவானுடைய சமகாலத்தில் இருந்த ஒரு பிரச்சனை, யாரெல்லாம் இயேசுவை ஏற்றுக்கொள்கிறார்களோ அவர்களை தொழுகை கூடத்திலிருந்து வெளியே விரட்டுகின்ற ஒரு ஒரு வரலாற்று நிகழ்வு நடந்திருக்கு. அதையும் இங்கே அடிக்கடி குறிப்பிடுகின்றார் யோவான் நற்செய்தியாளர். அப்போ யோவானுடைய குழுமம் இந்த பிரச்சனையை சந்திக்கிறது. அந்த பிரச்சனையை இயேசுடைய காலத்திலே அவர்கள் சந்தித்ததாக அவர் எழுதுகிறார். அந்த குணப்படுத்துதல் ஏறக்குறைய 3 வசனங்களில் மட்டும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. 1-41 வரை இருக்கின்ற இந்த ஒரு நீண்ட பகுதி 9ஆம் அதிகாரம் முழுசில் 3 முறை, ஒன்று அந்த குணப்படுத்தும் போது, இன்னொன்று அந்த பரிசேயர்களிடம், பிறகு அந்த மனிதனிடம் பேசுவது. இதை இல்லாமல் இயேசு பேசவில்லை அதிகமாக. இருந்தாலும் 41 வசனங்களிலும் அவர்தான் சென்டர் ஆஃப் அட்ராக்ஷன். பார்வையற்றவராக பிறப்பதற்கு காரணம் யார் செய்த பாவம்? ஒரு கேள்வி என்பது இங்கே முன்வைக்கப்படுகிறது. அதுக்கு காரணம் என்னன்னா, யூதர்களுடைய நம்பிக்கையை பொறுத்தளவில் பாவத்திற்கு காரணம் துன்பம், நோய், அதனால தான் வருது அப்படின்னாங்க. இன்னொரு விஷயம் என்னென்னா, பிறப்பதற்கு முன்பே ஒருவர் பாவம் செய்ய முடியுங்கிற பார்வையும் இருந்துச்சு. இன்னும் சில பேர் என்ன பண்ணாங்கன்னா, ரபிகள் என்ன பண்ணாங்கன்னா, தாயின் வயிற்றில் கருவில் இருக்கின்ற பொழுது அந்த குழந்தை பாவம் செய்ய முடியும் என்ற பார்வையும் இருந்துச்சு. அப்போ அதனால தான் என்ன பண்ணாங்கன்னா, பெற்றோருடைய பாவம் பிள்ளைகளை பாதிக்கும் என்ற கருத்து இங்கே வருது. விடுதலை பயணத்தில் பாதிக்கும் என்ற ஒரு நிலை இருக்கிறது. எசேக்கியேலுக்கு வரும்போது கொஞ்சம் மாறுது, அது பாதிக்காது. ஏன்னா அந்தந்த தலைமுறையோட பாவத்திற்கு அவர்களை தண்டிப்பேன். ஏன்னா அவங்க என்ன நினைச்சாங்கன்னா, தங்களுடைய வாழ்விற்கு பொறுப்பேற்க மறுத்தாங்க. இதுக்கு நான் காரணம் என்னுடைய பெற்றோருடைய பாவம். அந்த பொறுப்பேற்காத ஒரு நிலையை கண்டிப்பதற்கு தான் ஒருவர் பழம் தின்ன இன்னொருவருக்கு பல் கூசுமா என்ற ஒரு நிலையில் எசேக்கியேல் அவர்களை கேள்வி கேட்கின்றார். ஆனால் இயேசு என்ன செய்கிறார், அதை கடவுள் செயலாற்றுகின்ற ஒரு வாய்ப்பாக பார்க்கிறார். அப்போ இன்றைக்கி நம்முடைய வாழ்க்கையில் எதிர்மறை நிகழ்வுகள் வரும்போது அதை நம்ம ஒரு பிரச்சனையாக பார்க்குறோமா அல்லது ஒரு வாய்ப்பாக பார்க்கின்றோமா என்பதை கூட நம்ம நினைத்து பார்க்கலாம். இங்கே கடைசியில் இதுக்கும் கடைசி முடியும் போதில் ஒரு முரண் பார்த்திங்கன்னா, இவர் பாவம் செய்ததால் இவர்கள் பார்வையற்றதாக இருப்பதாக பரிசேயர் நினைக்கிறாங்க.
ஆனா பார்வையற்று பாவத்துல இருக்கிறது யாரு கடைசியில? பரிசேயர்கள் தான். இவர் என்னை குணப்படுத்துன்னு இந்த பிறவி குருடர் கேட்கல, அல்லது நீ நலம் பெற விரும்புகிறாயா என்று இயேசுவும் கேட்கவில்லை. ஆக அதில் என்னன்னா ஒன்று, கடவுளுடைய வல்லமை வெளிப்படத்தான் இந்த புதுமை நடந்திருக்கிறது. வி சி பிகாஸ் ஆஃப் காட்ஸ் கிரேஸ். நம்முடைய உயிர் கடவுளால், நாம் பார்ப்பது கடவுளால், நடப்பது கடவுளால், எல்லாமே கடவுளால் என்பதை உணர்ந்து கொள்ள இந்த புதுமை வழிகாட்டுகிறது. இங்கே இவருடைய இந்த பார்வை அப்படிங்கிறத ஒரு இறையியலாக்கம் செஞ்சு பார்த்தோம் அப்படின்னா நம்பிக்கை பார்வை. முதல்ல ஒரு பார்வையற்ற நிலையில் இருக்கார், அது உடல் சார்ந்த பார்வை. ஆனால் அந்த ஆழமான பொருளுக்கு நம்ம போகிறப்ப நம்பிக்கை பார்வை தான். ஏன்னா முதல்ல இயேசுவை ஒரு மனிதர் என்று நினைக்கிறார், அடுத்து இறைவாக்கினர் என்று நினைக்கின்றார், மூன்றாவதாக மானிட மகன் நினைக்கின்றார். அப்போ இயேசு சாதாரண மனிதர், இயேசு ஒரு இறைவாக்கினர், இயேசு ஒரு மானிட மகன். அந்த ஒரு நிலையில தான் அவருடைய அந்த பார்வை விரிந்து கொண்டே போகின்றது. அதான் கடைசியில் நம்பிக்கை பார்வை பெற அவங்க கடைசியில் என்ன செய்யணும், அதை மானிட மகன் என்று அவரை ஏற்றுக்கொள்ளணும். உடல் அளவில் தொடக்கத்தில் பார்க்க முடியாதவர் கடைசியில் உடல் அளவிலும் பார்க்கிறார், ஆன்மீக அளவிலும் பார்க்கிறார். நீங்க சொன்னது மாதிரி அந்த நம்பிக்கையில் வளர்க்கிறார். யார் தெரியாதுன்னு சொல்றாங்களோ அவர்கள் தெரிந்து கொள்கிறார்கள், யார் தெரியும் சொல்கிறார்களோ அவர்கள் தெரிந்து கொள்வதில்லை. இங்கே மற்ற கதை மாந்தர்களை பார்க்குறப்போ, கதை பகுப்பாய்வு செஞ்சு பார்த்தோம் அப்படின்னா, அக்கம் பக்கத்தார் ஒரு குழுவினர் இருக்கிறாங்க, பெற்றோர்கள் ஒரு குழுவினர் இருக்கிறாங்க, பரிசேயர்கள் 3 குழுவினர். 3 பேருமே ரெண்டு 2 பொசிஷன் எடுக்கிறாங்க. அந்த அக்கம் பக்கத்தார் இவர் தான் அவருங்கிறாங்க, இவர் இல்லை அவருங்கிறாங்க. பெற்றோர்கள் அதே மாதிரி, இவர் என்னுடைய மகன்கிறாங்க, அதே நேரத்தில் நீங்கள் வளர்ந்து வயது வந்தவர், நீங்களே கேட்டுக்கொள்ளுங்கிறாங்க. அது மாதிரி பரிசேயர்களும் சிலர் இயேசுவை இறைமனிடமிருந்து வந்தவர் ஏற்றுக்கொள்கிறார்கள், அவர் மற்றவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. அப்போ இந்த இரு துருவ நிலையை காட்டுவதன் மூலமாகவும் யோவான் நற்செய்தியாளர் எப்படி இயேசு ஒரே நேரத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட்டார், நிராகரிக்கப்பட்டார் என்பதை காட்டி, நீங்க எந்த பக்கம் அப்படிங்கிற கேட்கக்கூடிய ஒரு கேள்வியை வாசகருக்கு எழுப்புகிறார். ரொம்ப அருமையா சொன்னீங்க. இந்த ஏனோ தானோ என்ற மனநிலையோடு இருப்பார்கள். அதான் சொல்றாங்க, வி ஃபியர் கெட்டிங் இன்வால்வ் இன் எ டீப்பர் கமிட்மெண்ட். அவங்களுக்கு தெரியும், இருந்தாலும் வர இருக்கின்ற துன்பங்களை பார்த்து அல்லது ஜெபக்கூடத்தை விட்டு அப்புறப்படுத்தி விடுவார்கள் என்றெல்லாம் பயந்து ஆண்டவருக்கு சார்பாக முடிவெடுக்காதவர்கள். இன்றைக்கு எத்தனையோ பேர் அந்த குருடனுடைய பெற்றோர் மாதிரி தான். ஒரு பக்கம் நன்மையை அனுபவிக்க வேண்டும், ஆனால் எந்த விதத்திலும் ஆண்டவருக்காக துன்பங்களை ஏற்கக்கூடாது என்கின்ற மனப்பாங்கு இருக்கிறது. அப்போ நாம் இயேசுவை உலகின் ஒளியாக ஏற்றுக்கொள்ளணும்னா, அப்போ இயேசு நமக்கு வைக்கக்கூடியது நீங்கள் ஒளியாக இருங்கள். அப்போ இங்கே பார்வையற்றவர் ஒளியாக இருக்கிறார், இருளிலிருந்து ஒளி பெற்றவர் அவர் ஒளியாகவே இருக்கிறார். இவங்க ஒளி பெற்றதாக சொல்லக்கூடியவங்க இருளில் இருக்காங்க. இந்த பரிசேயர்களை பாருங்க, ஒரு பக்கம் அவனை பாவி என்றாங்க, இன்னொரு பக்கம் இயேசுவையே பாவின்னு சொல்கிறாங்க. இதுதான் இவர்களுடையது. இன்றைக்கு நாம் எல்லாரும் அவர்களுடைய மனப்பாங்கோடு இருந்துவிடக்கூடாது என்பதற்காக தான் திரு அவை இந்த பரிசேயர்களையும் இந்த பகுதியிலே படம் பிடித்து காட்டுகிறது. இன்னொன்று சட்டம், இயேசு இதில் ரொம்ப இருக்கும். அதாவது திருச்சட்டத்தை வைத்து எப்படி காக்க வேண்டிய பரிசேயர்கள் பாவிகளாக மாற்றினாங்க, அதே போல் திருச்சட்டத்தை கடந்து இயேசு எப்படி ஒரு மனிதநேயமிக்க, அதே போல் ஒரு உயிர் காக்கக்கூடிய ஒரு மனிதராக, சட்டம் என்பது மனிதனுக்காக என்ற ஒரு கருத்தையும் அழுத்தமாகவே இங்கு சொல்லப்படுகிறது. கடைசியாக பார்க்குறப்ப நம்பிக்கையின்மை அதான் இருளாக தெரிகிறது, பாவமாக தெரிகிறது. நம்பிக்கை வரும்போது எல்லாமே தெளிவாக தெரியும். அதான் இந்த 3 வாசகங்கள் இணைக்கக்கூடிய ஒரு கூறாக இருக்கின்றது. முதல்ல ஆண்டவர் பார்ப்பது போல சாமுவேல் பார்க்க வேண்டும், ஆண்டவரிடமிருந்து ஒளி பெற்றவர்களாக இந்த எபேசு நகர திருச்சபையினர் வாழ வேண்டும். இங்கே யோவானுடைய நற்செய்தியுடைய வாசகர்கள் ஆண்டவர் மேல் நம்பிக்கை கொண்டு அவரையும் பார்க்க வேண்டும், ஒருவர் மற்றவரையும் பார்க்க வேண்டும். அந்த ஒரு நிலையில் நம்பிக்கை, ஆண்டவர் மேல் கொள்கின்ற நம்பிக்கை நம்முடைய பார்வையை பாதிக்கின்றது என்பதை இந்த 3 வாசகங்களுமே இணைத்து பார்த்து, இந்த தவக்காலத்தில் நாம் எப்படி பார்க்குறோம், கடவுளை எப்படி பார்க்குறோம், அடுத்தவர்கள் எப்படி பார்க்குறோம், நம்மை நாமே பார்க்கின்றன ஒரு கேள்வி எழுப்பி அடிப்படையாக வைக்கக்கூடியது நம்பிக்கை என்ற மதிப்பீடு. இந்த முக்கியமான கதாபாத்திரமான அந்த பிறவி குருடனுக்கு மீண்டும் வருவோம். அவன் செய்கிறதெல்லாம் சிலதெல்லாம் உண்மையாகவே ரொம்ப ருசிகரமாக இருக்குது, சுவையாக இருக்குது. ஃபஸ்ட்டு போய் கழுவுன்னு சொல்கிறான், உடனே கீழ்ப்படிகிறான். நவகாலத்தில் நம்ம எல்லாரும் கீழ்ப்படினோம். அதே போல் போல்டு கன்ஃபெஷன், ஹீஸ் எ ப்ராஃபெட். அப்புறம் அவங்கள சேலஞ்சு பண்ணுறது, நீங்களும் அவருடைய சீடராக போகிறீங்களா அப்படின்னு தைரியமாக அவன் சொல்கிறது பாருங்கள். அப்புறம் ஹீ இஸ் ப்ரிப்பேர்ட் டு சஃபர், ரொம்ப துன்பப்பற, அதாவது ஜெப கொடுத்த விட்டு என்ன இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லி துன்புற தயாராக இருக்கிற அவனுடைய மனநிலை. கடைசியாக டு வர்ஷிப் த லார்ட், ஆண்டவரை வணங்குவது. இது எல்லாத்துலேயும் இந்த பிறவி குருடன் யாரோ ஒருத்தவங்க எத்தனையோ மாதிரியை பார்த்துருக்கோம். இப்படி ஆண்டவரால் நலம் பெற்ற ஒருவனுடைய கீழ்ப்படிதல்,
ஆண்டவருக்காக வாரி கட்டிக்கொண்டு அவன் பேசுவது, வாதிடுவது, அதே போல் ஆண்டவருக்காக துன்புறுவது, ஆண்டவரை ஆராதிப்பது, அவர் வழியில் நடக்க துணிவது, இது எல்லாத்துக்கும் அந்த பிறவிக்குருடன் ஒரு சிறந்த மாதிரியாக இருக்கிறான்னு நினைக்கிறேன். பிரியமானவர்களே, தவக்காலத்தின் 4வது ஞாயிற்றுக்கிழமைக்கான இறைவார்த்தை பகுதிகளை பற்றி நாங்கள் பகிர்ந்து கொள்ள கேட்டீர்கள். மனிதன் பார்ப்பது போல கடவுள் பார்ப்பதில்லை. தாம் விரும்பியவரை தேர்ந்தெடுக்கின்ற கடவுள்தான் உங்களையும் என்னையும் தேர்ந்தெடுத்துள்ளார். அவருடைய விருப்பப்படி நாம் வாழ, அவருடைய ஆவியால் நிரப்பப்பட. திருமுழுக்கு பெற்ற எல்லாரும், ஆண்டவரில் நம்பிக்கை வைக்கின்ற எல்லாரும் ஒளியின் மக்களாக வாழ அழைக்கப்படுகிறார்கள். இருளின் மக்களுக்குரிய வாழ்க்கையை தவிர்த்து அவர்களிடமிருந்து புறம்பே நின்று எப்போதும் நல்லது செய்து நீதியை, உண்மையை தேடி வாழ நாம் எல்லாரும் அழைக்கப்படுகிறோம். உயிர்த்த ஆண்டவர் நம் எல்லார் மீதும் ஒளி வீசி நம்மை தூய்மைப்படுத்துவாராக. பிறவி குருடனை உற்று பார்ப்போம். தம்முடைய வல்லமையை ஆண்டவர் வெளிப்படுத்தினார். அந்த வல்லமையின் முன் ஒரு சிறந்த சீடனாக, கீழ்ப்படிபவனாக, அவருக்காக துன்புறுபவனாக, அவரை ஆராதிப்பவனாக, அவருக்கு சாட்சியம் பகர்பவனாக வாழ்ந்த அவனை பின்பற்றி வாழத்தான் ஒவ்வொரு நம்பிக்கையாளரும் அழைக்கப்படுகிறோம் என்பதை மறக்க வேண்டாம். வாழ்வுதரும் இறைவார்த்தை நம் அழைப்புக்கு நன்றி கூறி வாழத் தூண்டுகின்ற இறைவார்த்தை. வாழ்வுதரும் இறைவார்த்தை ஒளியின் மக்களுக்கேற்ற செயல்களை நாம் செய்ய தூண்டுகின்ற இறைவார்த்தை. வாழ்வுதரும் இறைவார்த்தை இறைவனின் வல்லமைக்கு நாம் புகழ்ச்சி பாடல் பாடச் செய்கின்ற இறைவார்த்தை. அவருக்கு கீழ்ப்படிந்து ஒவ்வொரு நாளும் அவரையே மையமாக வைத்து இந்த உலகில் அவருக்கு சாட்சிகளாக வாழச் செய்கின்ற இறைவார்த்தை. வாழ்வுதரும் இறைவார்த்தை என்ற இந்த நிகழ்ச்சி வழியாக மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை உங்கள் அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறோம். இயேசுக்கே புகழ், மரியே வாழ்க.